பேபி ஏன் ஃபுட் டைம்ல பொம்மையை தூக்கி அடிக்கிறாங்க? அப்படி நான் விசிறி அடிச்சாலாச்சு எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, எனக்கு இதை எடுத்துட்டு வராதீங்க, எனக்கு இந்த சாப்பாடை ஊட்டாதீங்கன்னு உங்களுக்கு புரியுதான்னு பாக்குறேன். தரையில உட்கார வச்சா அழுதுட்டே இருக்காங்க. எனக்கு நீ வேணும், நீ வந்து என்ன தூக்கணும், ஆனா அதை நான் சொன்னா உனக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதனால நான் அழுதாலாச்சும் உனக்கு புரியுதான்னு பாக்குறேன். எல்லாருனாடையும் பாட்டு பாட சொன்னா கார்னர்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எனக்கு இப்ப இந்த இடத்துல எனக்கு இதை பண்ண வேண்டாம், அதனாலதான் நான் ஓடி போய் ஒளிறேன். என்ன திரும்பி திரும்பி இழுத்துட்டு வந்து அதை பண்ண வைக்காதீங்க. சொல் பேச்ச கேட்கவே மாட்றாங்க. இப்ப நீங்க சொல்ற விஷயத்த நான் பண்ணலன்னா அது எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். எனக்கு அந்த சிச்சுவேஷன் ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷர்டா இருக்கு, அதனாலதான் நான் பண்ண மாட்டேன்றேன். புரிஞ்சுக்கோங்க. வீட்ல பேசவே மாட்றாங்க, சைலண்டா இருக்காங்க. ஏன் திடீர்னு அமைதியாயிட்டு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் சேஃப் அரௌண்ட் யூ. நீங்க எனக்கு ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் கொடுக்கல நான் கம்யூனிகேட் பண்றதுக்கு. பேரண்ட்ஸ், இதெல்லாம் நான் இப்போ ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சொல்றோம் என் குழந்தை வந்து ஒரு மாதிரி சேலஞ்சிங் பிஹேவியர் த்ரோ பண்ணுது, அவங்களோட பிஹேவியர் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்றோம். குழந்தைங்களோட ஒவ்வொரு பிஹேவியர் இஸ் a வே ஆஃப் கம்யூனிகேஷன். நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு ABCன்னு சொல்லுவோம். ஒரு ஆன்டிசிடென்ட் இருக்கும், ஒரு பிஹேவியர் இருக்கும், ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கும். இப்ப நம்ம எதனால இந்த விஷயம் நடக்குது, இல்ல அவங்க எதுக்காக இந்த விஷயத்த பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே அந்த ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர் நடக்காம போயிடும்.